பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன மாதிரியான கொடுமைகளை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நமக்கு சத்தியமாக தெரில. வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ ஆரம்பிக்குது. அதுக்கு ஹோஸ்டாக சீசன் 7ல் கண்டஸ்டண்ட்டாக வந்த மாயா கிருஷ்ணன் அவர்கள் தேர்வாகி இருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. கமெண்ட் செக்ஷனில் ஊரில் இருக்கிறவெல்லாம் காரி துப்பியிருக்கான், கழுவி ஊற்றிருக்கான். இந்த மாயாவுடைய இந்த வருகை அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்கல. முதல்ல இந்த சீசன் 10 தமிழை பார்க்க போகிற புதிய ரசிகர்களுக்கு இந்த மாயா அப்படிங்கிற நபர் யார் அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. சீசன் 7ல் மாயா ஃபெமினிசம் பேசி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் புரட்சியை உண்டு பண்ணவங்க. குறிப்பாக அந்த நிக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை பொறுக்கி பெயர்ந்தான். அவன் வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளாடையை எடுத்து காட்டின நபர் தான் இந்த மாயா கிருஷ்ணன். மிகப்பெரிய அளவில் பிரபலம் அவங்க. இவங்க பிரதீப் ஆண்டனி என்கிற நபர் செய்யாத ஒரு தப்புக்கு அவனுக்கு ஒட்டுமொத்த வீட்டையும் மைண்ட் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி இந்த மாயா மற்றும் பூர்ணிமா அப்படிங்கிற 2 கேரக்டரும் ரெட் கார்டு வாங்கி கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்க. அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்த பிக் பாஸ் காமன் மேனில் கலந்து கொள்ளக்கூடிய ஆண் போட்டியாளர்கள் மாயா கிட்ட எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா மாயா ஆண்கள் எல்லாரையுமே ஒரு கேவலமாக சித்தரிச்சு, இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான், என்னை இவன் தப்பாக தொட்டுட்டான், என் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத, உங்களை பார்த்தாலே எனக்கு கையெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகுது, நீங்கள் ரொம்ப ப்ரூட்டலாக பேசுகிறீங்க அப்படின்னு ஆண்களை ரொம்ப தப்பாக அப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய வேலையை பூர்ணிமாவோட சேர்ந்து சீசன் 7ல் பண்ண நபர் தான் இந்த மாயா. சீசன் 7ல் ஸ்மால் பாஸ் வீடு, பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லி 2 இருந்தது. இந்த பிரதீப் ஆண்டனி என்கிற நபர் மக்களுக்கு மத்தியில் மிக பாப்புலராக முதல் 2-3 வாரங்கள்லேயே பயங்கரமாக ரீச் ஆகிட்டான். அந்த பிரதீப் ஆண்டனியோட சேர்ந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் தங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது மாயாவுக்கு உருவாகுது. அப்போ மாயா பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு கேமராவுக்கு முன்னாடி நின்று பிக் பாஸ் அந்த டோர் கிட்ட நின்று, பிக் பாஸ் அவன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது, பிக் பாஸ் நைட்டோட நைட்டாக என்ன ஏதாவது பண்ணிட்டான்னா அப்படின்னு பேசின ஒரு பெண் தான் இந்த மாயா. பிக் பாஸ் வீட்டில் 108 கேமரா இருக்கு. இரவோடு இரவாக இந்த பிரதீப் ஆண்டனி என்கிற நபர் என்ன ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு பொட்டியை தூக்கிக்கிட்டு பேசின நபர் தான் இந்த மாயா. அந்த 108 கேமராவையும் மீறி, வெளியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸை மீறி, ஹோஸ்ட்டை மீறி, பிக் பாஸை மீறி, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸை கண்காணிச்சிட்டு இருக்கக்கூடிய டீமை மீறி ஒரு ஆண் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அவன் கூட சேர்ந்து நான் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆணை கேவலமாக குளோரிஃபை பண்ண நபர் தான் இந்த மாயா. இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாம் மாயா கூட சேர்த்து வச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த பொம்பளை பொறுக்கி நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஃபுல்லாகவே காஜி கண்டென்ட் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருந்தான். இந்த நிக்சன் அப்படிங்கிற ஒரு பொறுக்கியால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய குடும்பமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இவன் ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி வர்ணிச்ச பையன் தான் இந்த நிக்சன் அப்படின்றவன். இந்த மாயா கூட சேர்த்து வச்சுக்கக்கூடிய ஆம்பளைங்கள்லாம் எப்படிப்பட்ட நபராக இருப்பாங்கன்னா, மாயாவுக்கு சொம்படிக்கக்கூடிய, ஆமாசாமி போடக்கூடிய, அதுக்கப்புறம் இந்த சரவண விக்ரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அந்த மாதிரி எவன்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டானோ, டம்மி பீஸாக இருப்பானோ, அவனை மாதிரி ஆட்களை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாயா போன்ற நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்களை ரொம்ப தப்பாக குளோரிஃபை பண்ணி அவங்க மேலே ஒரு ஸ்டாம்பை குத்தி இவங்க எல்லாமே தப்பான நபர்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாம்பிங் கேம் ஆடுறதையே ஒரு முழு நேர வேலையாக வச்சிருந்த நபர் தான் இந்த மாயா கிருஷ்ணன். இந்த மாயா கிருஷ்ணன் எந்த அளவுக்கு டாக்ஸிக் அப்படின்னா, அந்த ஷோவுடைய ஹோஸ்டாக இருக்கக்கூடிய கமலஹாசனையே கன்வின்ஸ் பண்ணி பிரதீப் ஆண்டனி கேவலமான நபர், அவன் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு ஆடியன்ஸை மேனுப்புலேட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கண்டஸ்டன்ட்டுமே, விசித்ரா அதுக்கப்புறம் அர்ச்சனா ஒரு சில பேர் தான் இந்த பிரதீப் ஆண்டனிக்கு எகெயின்ஸ்டாக ரெட் கார்டு தூக்கல, உள்ளுக்குள்ளே இருந்த எல்லா கண்டஸ்டன்ட்டையுமே பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக ரெட் கார்டு தூக்க வைத்த நபர் தான் இந்த மாயா. இந்த மாதிரி சிறிதும் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லாத இந்த மாயா மாதிரியான ஒரு நபர் இந்த காமன் மேன் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியல. ஏன்னா மாயாவுடைய இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எல்லாமே 2 தெரிஞ்சுது. அவங்க காதில் 2 தோடு போட்டிருந்தாங்க, அதை ஹைலைட்டாக காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கையில் 2 மோதிரம் போட்டிருந்தாங்க, அதை ஹைலைட்டாக காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாயா போய் உட்கார்ற அந்த டெவில்ஸ் சேர்,
மாயாக்குன்னு தனியாக ப்ரோமோ ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. மாயா வந்து ஒரு கெட்டவ தான், அவள் ஒரு வில்லி தான் அப்படிங்கிறத விஜய் டிவியே வந்து ஒத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் மாயா போய் அந்த சேரில் உட்காருது, அதுதான் அந்த ப்ரோமோவில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்கு வந்து மாயாவுடைய கைக்கு வருது, அந்த மைக்கை வந்து அப்படி தூக்கி எரியுது, ஹோஸ்ட் அப்படின்னு வருது, அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து மாயா அப்படின்னு வருது. பிக் பாஸ் காமன் மேன் ஷோன்னு ஒரு 2 வாரம் நடக்க போகிற கூத்துக்கு இவ்வளோ பில்டப்பு தேவைதானா? அதுவும் மாயா மாதிரியான ஆளுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப்பு? இன்னும் சொல்ல போனால் இந்த மாயா கிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் அந்த பிக் பாஸ் சீசன் 7ல் ரன்னராக கூட வரல, டாப் 2ல் கூட வரல, டாப் 3ல், அதுவும் சேனல் முக்கி 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 கமலஹாசன் அவர்கள் சொம்புஹாசனாக மாதிரி இந்த மாயாவுக்கு சொம்பு அடித்து அந்த சொம்பு நெளிஞ்சு இந்த மாயா வந்து டாப் 3ல் வந்துச்சு. அதுவும் மாயாவை எப்படி அசிங்கப்படுத்தி அமிச்சாங்கன்னா, ஒரு லைட்டில் வந்து நிற்க வச்சு ரெட் லைட்லாம் போட்டு மாயாவை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அமிச்சாங்க. அதுவும் அந்த கிராண்டு ஃபினாலேயில் மாயாவுக்கு ஆதரவாக சொம்பு தூக்குறதுக்கு கூவுறதுக்கு வாங்கின காசுக்கு மேலே கூவுறாங்கடா கொய்யா அப்படின்னு அந்த பிக் பாஸ் ஃபினாலேயில் 3 ரோவுக்கு மாயாவுடைய ஆதரவாளர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு மாயா வந்து ஏதோ பெருசாக வந்து நட்டமாக தூக்கி நிறுத்தின மாதிரி அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புரட்சி பண்ண மாதிரி இப்படி 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 இப்படின்லாம் பண்ணி ஓவராக எல்லா மாரி பேசினாங்க. அந்த சீசன்லேயே வந்து மாயாவை விட்டு நம்ம கிளின்னு கிழிச்சிருந்தோம். ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மாயா அப்படின்னு கூட நம்ம கடுமையான விமர்சனங்களை மாயாவிற்கு எதிராக எடுத்து முன் வச்சிருந்தோம். அப்படிப்பட்ட மாயா எப்போ வந்தாலும் நம்ம வழி மேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா மாயா என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். புது ஆடியன்ஸுக்கு மாயாவுடைய லட்சணம் என்ன, மாயாவுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி தானே ஆகணும். கார்த்தியும் கவுண்டமணியும் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு அலிபாபான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து கார்த்தியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அப்பப்போ ட்ரை பண்ணும். அப்போ வந்து என்ன பண்ணுவார் கவுண்டமணி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை தூக்கி அடித்து மயக்கம் போட வச்சுருவார். அதுக்கப்புறம் வந்து திரும்ப மூட்டையை தூக்கிட்டு வருவார். எதுக்குடா என்ன திரும்ப திரும்ப அடிக்கிற அப்படின்னு அந்த அலிபாபா கேரக்டர் சொல்லும். நீ எதுக்குடா திரும்ப திரும்ப முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை தூக்கி போட்டு மயக்கம் போட வச்சுருவார். அதே போல் இந்த மாயாங்கிற கேரக்டரு எப்பப்பெல்லாம் பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்குள்ளே திரும்ப வருதோ, கவுண்டமணி எப்படி மூட்டையை தூக்கி போட்டு அந்த அலிபாபா கேரக்டர் மேலே போட்டு மயக்கம் போட வைப்பாரோ, அதே போல் மாயாவை பொழக்கிறதுக்கு என்னை போன்ற நபர்கள் யூடியூப்ல தயார் நிலையில் இருக்கும். இந்த கேடு கட்ட கேரக்டரை எத்தனை தடவை வீடு கட்டி அடித்தாலும் நமக்கு சகிக்கவே சகிக்காது. பரிதாபங்கள் கோபி சுதாகர் காமெடியில் அது புறா ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல இருக்கும். அது எப்படி ஒருத்தனை பார்த்தோன்னே அடிக்கணும் போல இருக்கும். இந்தா பாடுறா அப்படின்னு பலார்னு ஒன்று வப்பாப்ல கோபி. ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு ஆள் சிக்கிருக்காண்டா அப்படின்னு குனியை வச்சு குத்து 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 குத்துன்னு குத்துவாங்க அந்த டிராவிட்டுங்கிற கேரக்டரை. ஏன்னா மூஞ்சி அப்படி வச்சுருப்பான், அப்படி அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருக்கு மாயா இந்த ப்ரோமோல. சிரிக்க கூட வரல. சிரிக்க சொன்னா ஒரு வாய் இப்படி போகுது, ஒரு பக்கம் இப்படி போகுது. இதெல்லாம் ஹோஸ்டாக இருந்து இந்த காமன் மேன் ஷோவை எந்த லட்சணத்தில் நடத்தி கொண்டு போக போகுது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. இந்த காமன் மேன் ஷோவில் கலந்துக்க போகிற ஆண்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். மாயா ஹோஸ்ட் பண்ணுற இந்த ஷோவில் அடக்கி வாசிங்க. மாயா கிட்ட வாய் கொடுக்காதீங்க. மாயா அங்கே நிற்குதுன்னா ஒரு 2 ஃபீட் டிஸ்டன்ஸில் நில்லுங்க. ஏன்னா மாயா வந்து இவன் வந்து என்னை கையை பிடிச்சான், என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டான், இவனை பார்த்தா எனக்கு கை கால்லாம் நடுங்குது, பெண்களுக்கு எதிரான தீய சக்தி இவன் அப்படின்னு உங்களை பிராண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் மாயா கிட்ட ஆண் போட்டியாளர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. மாயாவுடைய இந்த ப்ரோமோவில் நமக்கு உருப்படியாக கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, மாயா போட்டிருந்த அந்த 2 தோடு, அதுக்கப்புறம் மாயா போட்டிருந்த 2 மோதிரம். ஸோ இந்த காமனர் கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சு 2 ஆண்கள் 2 பெண்கள் மொத்தம் 4 பேரை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்களோ அதுக்கான ஒரு குறியீடோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிக் பாஸ் சீசன் 7ல் ஹோஸ்ட் கமலஹாசன் இதாண்டா எனக்கு கடைசி சீசன், என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு பிக் பாஸை விட்டு ஓடினதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த மாயாவை பற்றி பிரதீப் ஆண்டனி என்கிற நபருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்த அந்த நபருடைய லைஃபு ஒட்டுமொத்தமாக காலியாகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த இந்த மாயா வந்து காமன் மேன் ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.